ஸோ குட் மார்னிங் டு ஆல். எல்லாருமே ஐபிஎஸ்பிஓ இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். இந்த நான் எழுதியிருக்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்ட்ரோடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் அதுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, எஜுகேஷனு, ஃபேமிலியில எத்தனை பேரு அப்படிங்கிறத சொல்லிட்டு டைரக்டா என்னோட எய்ம், ஸ்ட்ரென்த், என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஹாபிஸ் இது எல்லாமே நீங்க வந்து சொல்றதுக்கே வந்து என்ன ஆயிரம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 மினிட்டாவது என்ன ஆயிரம் பார்த்தீங்கன்னா ஆயிரம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணணும். அவங்கள என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்மளை பத்தி சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஓகேவா? டக்குன்னு இந்த எஜுகேஷனை பொறுத்தவரை ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் வந்து டக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல எல்லாத்தையும் விவரிச்சு சொல்ல வேண்டாம். எனக்கு சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க, அப்பா வந்து இங்க ஒர்க் பண்றாங்க, அம்மா வந்து இது வீட்டு வேலை பாக்குறாங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒர்க்ல இருந்தாங்கன்னா அது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா ஸ்ட்ரென்த்தை சொல்லுங்க, ஏம சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், ஹாபிஸை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஷெட்யூல் பேங்க், அன்ஷெட்யூல் பேங்க் அதாவது பிரிப்பாங்க. ஷெட்யூல்ல கமர்ஷியல், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் ரெண்டா பிரிக்கிறாங்க. அர்பன் கோஆபரேட்டிவ் அதாவது ரூரல் அதாவது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கமர்ஷியலா பப்ளிக் செக்டர் பேங்க் வரும், பிரைவேட் செக்டர் பேங்க் வாங்குவோம், ஃபாரின் பேங்க்ஸ் வரும், ஆர்ஆர்பிஸ் வரும். ஓகேவா? ஸோ இது போக நம்மளுக்கு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இருக்குது, பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. சரி சார், இதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்குக்கும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ், ரெண்டுமே பேங்க் தானே, எந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பிக்கும் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் என்ன சாரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்பாங்க. மொத்தம் எத்தனை ஆர்ஆர்பிஸ் இருக்குது, இப்ப ரீசெண்டா வந்து ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பின்னு சொல்லி கொண்டு வர போறாங்க, அப்படின்னா எத்தனை ஆர்ஆர்பிஸா மாறும், இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்குன்னு அதுக்கு ஸ்பான்சர் பேங்க் யாரு, யார் சேர்மனு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ நம்மளுக்கு வந்து அவங்களே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்காங்க, உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியன் பேங்கோட சேர்மன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டேக்லைன் தெரிஞ்சிருக்கணும், அவங்க என்னென்ன மொபைல் ஆப்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியணும், அங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சுன்னா இப்படிதான் நம்மள கொஸ்டின் கேட்டு நம்ம சொல்றது தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோமா அப்படிங்கறது என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் பேங்க்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட் பேங்க் இருக்கு, ஹோல்சேல் பேங்க் இருக்கு, யூனிவர்சல் பேங்க் இருக்கு, ஆஃப்ஷோர் பேங்க் இருக்கு, ஷேடோ பேங்க் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு பிளே ஆகுது, மெர்ச்சன்ட் பேங்க்னா என்ன, ஹோல்சேல் பேங்க்னா என்ன, யூனிவர்சல் பேங்க்னா அதோட ரோல் என்ன, ஆஃப்ஷோர் பேங்க்னா அதோட ரோல் என்ன, ஷேடோ பேங்க் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? லைக் வந்து என்ன பண்றாங்க, சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்காங்க இல்லையா, அதுதான். ஓகேவா? இதுக்கு நீங்க எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்களோ அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம எந்த பேங்க் சப்போஸ் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா டக்குனு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஓகேவா? பிக்ஸ்ட் டெபாசிட் ப்ரொவைட் பண்றாங்க, ஆர்டி பண்றாங்க, ஓவர் டிராஃப்ட் இருக்கு, கேஷ் கிரெடிட் இருக்கு, லோன்ஸ் வந்து பண்றாங்க, டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்கு, செக்யூர் லோன் இருக்கு, அன்செக்யூர் லோன் இருக்கு. செக்யூர் லோன்ல என்னெல்லாம் வரும், அன்செக்யூர் லோன்ல என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத சொல்லணும். ஓகே? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணதுல நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், யூபிஐ, ஐஎம்பிஎஸ் இருக்குது. ஸோ இந்தியா விட்டு அவுட் சைட் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம பண்றதுக்கு எது மூலியமா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், யூபிஐயால பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அது மூலியமா நம்ம வந்து அப்ராட் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து செக் கலெக்ஷன்ஸ் போடுறதுக்கு இருக்குது. டிடி வந்து ஒன் அண்ட் ஒன்லி பேங்க் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும், வேற எந்த ஒரு யாராலையும் இண்டிவிஜுவல்ஸால என்ன பண்ண முடியாது, இஷ்யூ பண்ண முடியாது. ஓகேவா? செல்லிங் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்றாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஏடிஎம் அப்படின்னு சொல்ல டைப் ஆஃப் ஏடிஎம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ எல்ஏபிள் ஏடிஎம், பிங் லேபிள் ஏடிஎம், ப்ரௌன் லேபிள் ஏடிஎம், ஆன்சைட் ஏடிஎம், ஆஃப்சைட் ஏடிஎம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க பேங்க்ஸ்ல. இப்பெல்லாம் வந்து நவடேஸ் வந்து என்ன
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க ப்ரொவைட் பண்றாங்க. நான் இதெல்லாம் வந்து ஏரியா ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இஷ்யூ டிடின்னு பாத்தீங்கன்னா டிடில என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் நீங்க படிச்சுக்கணும், டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம்ஸ் படிச்சு வச்சுக்கணும், லோன்ஸ்ல என்னென்ன லோன்ஸ்லாம் இருக்கு, அதாவது கேஷ் கிரெடிட்னா எது என்னென்ன லோன்ஸ்லாம் வரும், ஓவர் டிராஃப்ட்னா என்னென்ன லோன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டும். ஓகேவா? நான் இப்ப சப்போஸ் இப்ப வந்து ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்றேன்னா இதுல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் படிச்சிட வேண்டும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டடா என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஆர்ஆர்பி எப்ப இது பண்ணாங்க, பேங்க் எப்ப நேஷனலைஸ் ஆனிச்சு, பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். ஓகே, அடுத்து ரெகுலேட்டரி பாடி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்னா நம்மளுக்கு என்னதெல்லாம் இருக்கு, ரெகுலேட்டரி பாடினா நபார்டு இருக்கு, செபி இருக்கு, சிட்பி இருக்கு, எக்ஸிம்ஷன் பேங்க் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். நபார்டு வந்து நம்மளோட யார சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, ஆர்ஆர்பிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியானா கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க இது பண்ணுவாங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பாத்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எக்ஸிம் பேங்கோட ரோல் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அது போக இப்ப ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு, வேர்ல்டு பேங்க் இருக்கு, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இருக்குது, நேஷனல் ஹவுசிங் பேங்க் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கீழே அதாவது நம்ம ஒரு டாபிக் எடுத்தாலே இதெல்லாம் இன்டர்வியூ क्वेश्चंस அப்படின்னு தெரியும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க கவர் பண்ணிருங்க. அடுத்து வந்து என்பிஎஃப்சிஸ்க்கு நார்மல் பேங்க்கு என்ன டிஃபரன்ஸ், இவங்க வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணுவாங்களா, எவ்வளவுக்கு இவங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஏன் இவங்களுக்கு என்பிஎஃப்சி வந்து அதிகமா இருக்குது. ஓகேவா? இது போக வந்து அடுத்து வந்து ஸ்மால் பினான்ஸ் பேங்க், அடுத்து வந்து பேமெண்ட் பேங்க்ஸ் எத்தனை இருக்குது, பிரைவேட் பேங்க் செக்டார் பேங்க் ஒரு 5 நேம் சொல்லுங்கன்னு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பினான்சியல் இன்க்ளூஷன் வந்து கவர்மெண்ட் வந்து எஜுகேட், அதாவது படிக்காத மக்களுக்கும் பேங்கிங்கை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பினான்சியல் இன்க்ளூஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இது பண்றாங்க. ஜேடிஒய் ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து 10,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கலாம். அடுத்து பிஎம் எஸ்பிஒய், ஜேஜேபிஒய், ஏபிஒய் அட்டல் பென்ஷன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரஸ்க பீமா யோஜனா, இதோட ஏஜ் லிமிட் என்ன, பிரீமியம் அமௌண்ட் என்ன, ஓகேவா, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எங்கே சொல்ற டைப்ஸ் ஆஃப் செக், ஏடிஎம் இதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மோஸ்டா இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்எல்ஆர்னா என்ன, சிஆர்ஆர்னா என்ன, காசானா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், சிடி ரேஷியோ, கேஷ் டு டெபாசிட் ரேஷியோ, ஓகே எக்ஸெட்ரா, கேபிட்டல் அடிக்கட் ரேஷியோனா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, பேங்க் ரேட்னா என்ன, எம்எஸ்எஃப்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெளிவா அடிக்கணும். ஓகேவா? இப்ப ரீசனா வந்து ரெப்போ ரேட்டை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணாங்க. எதுக்கு சேஞ்ச் பண்ணாங்க, எத்தனை வருஷத்துக்கு, அதாவது எத்தனை டைமுக்கு அப்புறம், நிறைய டைம்ஸ் வந்து அன்சேஞ்சா இருந்துச்சு, இப்போ வந்து எத்தனை டைம் இது சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்ப யாரு வந்து கவர்னரு, அது கீழே வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறது என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகேவா? இதுக்கப்புறம் ஆர்பிஐ கவர்னர் தயவு செய்து இந்த பட்ஜெட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நிர்மலா சீதாராமன் வந்து எத்தனாவது தடவை இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க, இருக்கிறதுல லோயஸ்ட் ஸ்பீச் இதுதான். இதுல என்னென்ன சாராம்சங்கள்லாம் இருக்குது, ஓகேவா, என்னென்ன துறைக்கு, அதாவது பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிர்மலா சீதாராமன் அவங்க இதான் லோயஸ்டா வந்து அவங்க ஸ்பீச்ல, அதாவது 8 டைம் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவரை பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல லோயஸ்டா வந்து பேசினது இந்த தடவை தான். இதுல என்னென்ன ஸ்கீம்ஸ்க்குலாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அதை படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டாக்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இப்ப டாக்ஸ் வந்து 12 lakhs வர நம்மளுக்கு வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லைன்னு இருக்காங்க. அப்ப இதனால பெனிஃபிட் என்ன, ஓல்ட் டாக்ஸுக்கு நியூ டாக்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எது பெனிஃபிட் அப்படிங்கறத என்ன பண்ணிக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க. அவார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லைக் வந்து இப்ப வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க, அப்புறம் வந்து இப்ப பத்ம பூஷன், பத்ம விபூஷன்லாம் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து முக்கியமா இந்த என்பிஎஸ் வந்து என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, என்பிஎஸ் பொறுத்தவரை சர்ஃபாக்ஸ் ஆக்ட்ல போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப சர்ஃபாக்ஸ் ஆக்ட்ல அக்ரிகல்ச்சர் லேண்ட் இதாகுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து டெப்ட் சம்திங் ஏதோ ஒரு இது உண்டு, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா
தெரிஞ்சுக்கணும். முத்ரா லோன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். எம்எஸ்எம்இ லோன்ஸ்னா என்ன, இதுல நிறைய சப் ப்ராடக்ட்ஸ் வருது. ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்க்கு பப்ளிக் செக்டார் பேங்க் எவ்வளவு, ஸ்மால் பினான்ஸ் பேங்க் எவ்வளவு, ஃபாரின் பேங்க்ஸ்க்கு எவ்வளவு, ஆர்ஆர்பிஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா சரி, நம்ம ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்ல ப்ரையாரிட்டியா எதுக்கெல்லாம் லோன் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்படிங்கறத என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜிடிபினா என்னன்னு தெரியணும், இன்ஃபிளேஷன்னா என்னன்னு சொல்லி தெரியணும், மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி, இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்க வேணும். அதுக்கப்புறம் இப்ப ரீசனா வந்து பேங்க்ல வந்து நிறைய ஃப்ராட்ஸ் ஸ்கேம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நடக்குது. ஸோ அஸ் அ பேங்க்ல நீங்க வந்து எப்படி வந்து பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணுவீங்க இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க கேவைசி, ரொம்ப கேவைசி ரொம்ப முக்கியம். இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வருது, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேவைசியை வாங்கக்கூடாது அப்படிங்கறத என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது போக நீங்க வந்து தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி உண்டு. ஓகேவா? பிஎம் ஸ்வநிதி அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் சமந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதையும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவ் பத்தி நல்லா என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எம்பி சாரி டிஸ்ட்ரிக்ட்ல யார் எம்பி, எம்எல்ஏ, பார்லிமெண்ட்டுக்கும் லோக்சபாவுக்கும் மொத்த எத்தனை பேர், என்ன டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாரு, பிரசிடென்ட் யாரு, தமிழ்நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் யாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு, இந்தியாவோட பினான்ஸ் மினிஸ்டர் யாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு, யாரு கவர்னரு, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாம். லாஸ்ட் ஒரு 5 days வந்து என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5 daysல வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் பேஜை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா படித்திருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்க ஸ்போர்ட்ஸ் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாரையாவது இப்போ எம்எஸ் தோனி வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ப ஏன் பிடிக்கும், அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க, என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஹாபிஸ்ல வந்து நீங்க புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, என்ன புக் ரீசெண்டா படிச்சீங்க, அதோட ஆத்தர் யாரு, அதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லைக் இப்போ வந்து நீங்க வந்து குக்கிங் சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன நீங்க வந்து குக் பண்ணுவீங்க, ஸோ அதோட இன்கிரீடியன்ட் என்னெல்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாங்ஸ்னா வெஸ்டர்னா ஃப்ளோகாஸ் அந்த மாதிரி எல்லா இதுலையுமே வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பதறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சு படிச்சீங்கனாலே என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸை பத்தி கண்டிப்பா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது, ஸோ அவங்களுக்கும் பேங்குக்கு என்ன டிஃபரன்ஸ், ஏன் நம்ம இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்து பேங்க்ல வந்து சேல் பண்றோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அதை வந்து லீட் பேங்க் ஸ்கீம்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு அமௌண்ட், அதாவது இந்த லீட் பேங்க் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா? நீங்க இப்ப எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இதை மட்டும் இருக்கக்கூடாது. சிசு, கிஷோர், தருண் அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். எப்பவுமே வந்து ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப லென்த்தா என்ன பண்ணிடக்கூடாது, ஆன்சர் பண்ணிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் காட்டிடக்கூடாது, எல்லாம் தெரியாத மாதிரி என்ன பண்ணிக்கூடாது பாத்தீங்கன்னா காட்டிடக்கூடாது. எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட என்ன பண்ணிக்கோங்கன்னு பாத்தீங்கன்னா இருந்துக்கோங்க. ஸோ மற்ற எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து லாஸ்ட்ல சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க, அப்ப இன்னும் நம்ம இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.